பனைமரத்து மேல யார் வேணாலும் ஏறலாம். 2-3 நாள் பழகினா பனைமரத்துக்கு மேல ஏறிடலாம். ஆனா பனைமரத்துக்கு மேல இருக்க மட்டைக்குள்ள போகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். புதுசா ஏறும்போது கை கால்லாம் பிடிச்சிக்கிடும். அதுக்கு தான் எவ்வளவு டைம் பனைமரம் ஏறுதமா பழக பழக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பெல்லாம் மாறிக்கிடும். நம்ம கேமராமேனுக்கும் அதே நிலைமை தான். பனைமரத்துக்கு மேல வச்சு கால் பிடிச்சிக்கிட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம கேமராமேன் பனைமரம் ஏற தெரியாம கீழே விழுந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கு 100கணக்கான பேர் கேமராமேன் கம்பா கொடுக்கணும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நம்ம கேமராமேனும் ஃபர்ஸ்டே சொல்லிட்டான், விட மாட்டேன், நான் கண்டிப்பா பனைமரம் ஏறுவேன் சொல்லிட்டு ஒரு வீராப்பா தான் இருந்தான். நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். நம்ம கேமராமேன் அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே முயற்சி பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் டைமுக்கு இந்த டைம் பரவாயில்ல, பனைமரத்துக்கு மேல வரைக்கும் போயிட்டு அந்த மட்டைக்குள்ள தான் போக முடியாம கீழே இறங்கிட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே முயற்சி பண்ணிட்டான். இந்த டைம் நம்ம கேமராமேன் நுங்குலாம் குடிச்சிட்டான், கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கான். பனைமரத்துக்கு மேல வரைக்கும் போயிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த டைம் கண்டிப்பா பனைமரத்துக்கு மேல ஏறி நுங்கு வெட்டி போட்டுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு நம்பிக்கை வந்துட்டு, யாரெல்லாம் நம்ம கேமராமேன் பனைமரத்துக்கு மேல ஏறி நுங்கு வெட்டி போடுற வீடியோ பாக்கறதுக்காண்டி வெயிட் பண்றீங்க, கமெண்ட்ல போட்டு விடுங்க வெயிட்டிங்னு. முடியாதுன்னு எதுவுமே இல்லை, முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். அதுக்கு உதாரணம் நம்ம கேமராமேன்.